Hi guys, welcome to Wealth Creation YouTube channel. I am Bharathan, NISM certified research analyst and NCM certified technical analyst. நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸிகாம்ன்ற கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் டைம் ஹைலேருந்து 62% ஃபால் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபாலுக்கு என்ன ரீசன்றதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அண்ட் அலாங் வித் திஸ் இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் எந்த மாதிரி இருக்கலாம், இதனுடைய ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரிவ்யூஸ். Let's get into the video guys. இப்போ வந்து எக்ஸிகாம்னுடைய பிஸ்னஸ் மாடல் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் வேர்ட்டிக்கல் தான் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து சார்ஜிங் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று வந்து கிரிட்டிக்கல் பவர் சொல்யூஷன். ஸோ இப்போ சார்ஜிங் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டி என்னவாக இருக்குன்னா ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றுறதா உங்களுடைய மெயின் ஆப்ரேஷன். ஸோ இப்போ வந்து பப்ளிக் சார்ஜிங், ரெசிடென்ஷியல் சார்ஜிங், ஸோ ரெண்டுமே வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் சார்ஜிங்ன்றது இவி வெஹிக்கல்ஸ் வந்து பப்ளிக்காக சார்ஜ் போடுறது, இப்போ கிரிட்ல போடுறது அண்ட் சில பங்க்லலாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பூத் இருக்கும். ஸோ அங்கே போய் சார்ஜ் போடுறது தான் பப்ளிக் சார்ஜிங். ஸோ பப்ளிக் சார்ஜிங்ல 25% மார்க்கெட் ஷேர் இருக்கு இவங்களுக்கு. அண்ட் ரெசிடென்ஷியல் சார்ஜிங் வீட்டில் சார்ஜ் போடுறது, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 60% மார்க்கெட் ஷேர் இருக்கு இவங்களுக்கு. ஸோ இது வந்து சார்ஜிங் போர்ட்ஃபோலியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் வந்து அவங்களோட ரெவன்யூவில் வந்து ஒரு 35 to 40% கான்ட்ரிபியூட் பண்ணும். இது நெக்ஸ்ட் ஒரு 60% ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் எங்கிருந்து வருதுன்னா கிரிட்டிக்கல் பவர் சொல்யூஷன்ல இருந்து தான் வருது. ஸோ கிரிட்டிக்கல் பவர் சொல்யூஷன் இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து அன்டிசரப்டட் பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 24/7 வந்து எந்த விதமான கரண்ட் டிஸ்ரப்ஷனுமே இல்லாமல் சீராக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பிக்கஸ்ட் ஐடி சர்வீசஸ் கம்பெனி அண்ட் டேட்டா சென்டர் கம்பெனிஸ்க்குலாம் வந்து இவங்க அன்டிசரப்டட் பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து கிரிட்டிக்கல் பவர் சொல்யூஷன். இன்கேஸ் கரண்ட் கட் ஆனாலும் கூட அதுக்கு பேக்கப்பாக வந்து இவங்க லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேட்டரிஸ் எல்லாமே வந்து சைனாலேருந்து தான் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டரியோட ரா மெட்டீரியல் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி ஸோ அது மூலமாக வந்து இவங்க ப்ராசஸிங் பண்ணி உங்க கிளைண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதான் உங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் மாடல். இப்போ வந்து எக்ஸிகாமில் 2 கீ ஹைலைட்ஸ் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டருடைய சைஸ் வந்து 1680 crores. ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பவர் சொல்யூஷன் அந்த கேட்டகரிக்குள்ளே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டர்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 350 கோடி ரெவன்யூ கான்ட்ரிபியூட் ஆகும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து FY 26, 27, 28 3 வருஷத்துக்கு 350 கோடி ரெவன்யூ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் பாயிண்ட் வந்து ட்ரிட்டியம்ன்ற ஒரு US பேஸ்டு கம்பெனி வந்து இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரிட்டியம் வந்து ஃபாஸ்டஸ்ட் டிசி சார்ஜிங் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க வேர்ல்டுலேயே 2014 கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கம்பெனியை இவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% ஸ்டேக் வாங்கிட்டாங்க ட்ரிட்டியம் கம்பெனியில். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பிக்கஸ்ட் கீ ஹைலைட்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து எக்ஸிகாம்னுடைய ஷேர்ஸ் 62% ஃபால் ஆனதுக்கு பிரைமரி ரீசன் வந்து லேக் ஆஃப் பிஸ்னஸ் க்ரோத் தான். ஸோ இவங்களுடைய சார்ஜிங் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஆன் அ இயர் ஆன் இயர் பேசிஸ் ஓரளவுக்கு க்ரோவே இருக்குது. ஸோ கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 50.3 crores-லேருந்து 110 கோடியாக க்ரோவே இருக்குது. ஸோ ஒரு 120% வந்து க்ரோத் காட்டுக்காங்க கன்சாலிடேட்டட் பேசிஸ். பட் கிரிட்டிக்கல் பவர் சொல்யூஷன் அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டீ க்ரோத் ஆயிருக்கு. ஸோ 213 கோடியிலிருந்து 86 கோடியாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஒரு 59% வந்து டீ க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பிரைமரி ரீசன். அண்ட் மோர் ஓவர் வந்து இவங்களுடைய டிசி சார்ஜிங் போர்ட்ஃபோலியோமே கூட வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல இந்த டைம். அதுக்கு பிரைமரி ரீசன் வந்து லேக் ஆஃப் இவி வெஹிக்கல் சேல்ஸ். ஸோ டாடா மோட்டரை பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 குவார்ட்டராகவே வந்து அவங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இவி வெஹிக்கல்ஸ்லாம் சேல்ஸ் ரொம்பவே ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இப்போ அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் இருக்குது, அதனுடைய சேல்ஸுமே ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் 2-வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2-வீலர் இவி வெஹிக்கல் சேல்ஸுமே ட்ராப் ஆச்சு. ஈவன் டிவிஎஸ், ஏத்தர், ஹீரோ, பஜாஜ் எல்லாத்தினுடைய சேல்ஸுமே வந்து இவி போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சப்சிடி கட் பண்ணது. ஸோ ஆல் டுகெதர் கன்சப்ஷன் ஃபுல்லாக ஸ்லோவானதுனால அந்த கம்பெனியில் வந்து ஓவரால் அந்த சார்ஜிங் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் கிரிட்டிக்கல் பவர் சொல்யூஷன் ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கூட வந்து லேக் ஆஃப் ஆர்டர் வின்ஸ். ஸோ பெருசாக ஆர்டர் வின் எதுவுமே பண்ணல இவங்க பாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டருக்கு. அண்ட் அலாங் வித் திஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ருப்பீட் INR டிப்ரிசியேஷனுமே வந்து உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இவங்களுடைய ஒரு பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து உங்களுக்கு அவுட் சைட் இந்தியாவிலேருந்துமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜியாகிரபிக்கல் ப்ரெசன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து உங்களுக்கு 56% ரெவன்யூ வந்திருக்கு, யூரோப்லேருந்து 12%, அண்ட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சைட்லேருந்து 29%, அமெரிக்கா சைட்லேருந்து 3%. ஸோ அவுட் சைட் இந்தியா தான் உங்களுக்கு 44% ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ அந்த ரெவன்யூமே வந்து கரன்சி கன்வர்ஷனில் வந்து உங்களுக்கு லாஸ் அக்கர் ஆனதுனால போதுமான அளவுக்கு அவங்களால ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே ரொம்பவே டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பிரைமரி ரீசன்.
இப்போ எக்ஸிகாம்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கேப் வந்து 2416 crore இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 200 rupeesல இருக்கு. அண்ட் 52 வீக் ஹை வந்து 530 rupees, 52 வீக் லோ வந்து 170 rupees. புக் வேல்யூ 60 இருக்கு. ஆர்ஓசி ஆர்ஓஐ ரெண்டுமே டீசெண்டாக தான் இருக்கு. டெப்ட் கம்மியாக தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் டீசெண்டாக இருக்கு. ஸோ மற்ற ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே டீசெண்டாக தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க ஒரு 3%. ஸோ இந்த பிளட்ஜ் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேரண்ட் கம்பெனியில தான் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்எஃப்சிஎல் கிட்ட தான் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டியும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்கு. பட் ஸ்டாக் பி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகல. பிகாஸ் கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் வைஸ் வந்து நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இபிஎஸ் வந்து பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்கு இப்போ நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் 12 மந்த்துக்கான நெட் ப்ராஃபிட் வந்து -20 crores இருக்கு. ஸோ அதனால வந்து நமக்கு இபிஎஸ் நெகட்டிவா போயிடுச்சு. அதனால ஸ்டாக் பி நமக்கு டிஸ்பிளே ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டீவியேஷன் இருக்கும். ஸோ ஒரு குவார்ட்டருக்கு இன்னொரு குவார்ட்டருக்கும் வந்து திடீர்னு நமக்கு ஒரு 100% growth காட்டின மாதிரி இருக்கு. அதே திடீர்னு நமக்கு வந்து ஒரு 50% ஃபால் ஆன மாதிரியும் இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நமக்கு ஸ்டேபிளா இல்லை. பிகாஸ் இந்த கம்பெனி ஸ்டில்னும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக தான் இருக்கு. இவங்களுடைய ஆர்டர் புக் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பாண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அது ஒரு குயிக் ஆர்டர் இருந்துச்சுன்னா வித்தின் ஒரு 1 or 2 quarter டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக வந்துருது. அதே வந்து ஆர்டர் புக் ஸ்லோடவுன் ஆச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரெவன்யூ டிராப் ஆயிடுது. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ரெவன்யூலாம் பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ 260 crore வந்திருக்கு போன வருஷம் டிசம்பர் குவார்டர். இந்த வருஷம் டிசம்பர் குவார்டர் வந்து 197 crore தான் வந்திருக்கு. ஸோ நல்லாவே டிக்ரீஸ் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸுமே பயங்கரமா இன்க்ரீஸ் இருக்கு. ஆப்பரேட்டிங் லெவல்ல கம்பெனி வந்து -31 crore லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிரைமரி ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிட்டியம் கம்பெனியோட அக்விசிஷன் தான். ஸோ ட்ரிட்டியம்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எபிட்டா லாஸ் வந்து 70% மேல அங்கதான் அக்கறை இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல -31 கோடியில 70% ஆஃப் த லாஸ் வந்து உங்களுக்கு ட்ரிட்டியம்ல இருந்து அக்கறை இருக்கு. ட்ரிட்டியம் வந்து அந்த பிரேக் ஈவன் லெவல் எபிட்டா வந்து இப்போ நெகட்டிவ்ல இருக்கு. அது எபிட்டா பாசிட்டிவா டர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு ஃபினான்ஷியல் இயர் FY26 கம்ப்ளீஷன் வரைக்குமே தேவைப்படும் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் கூட வந்து ஒரு 3 quarter வந்து கம்பெனி வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியை லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் பவர் சொல்யூஷன் அந்த செக்மெண்ட்ல வந்து இவங்களுக்கு புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதுனால அது ரெவன்யூ பூஸ்ட் பண்ணலாம். பட் அது பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து உங்களுக்கு ஆன் தி ஃபிளிப் சைடு வந்து ட்ரிட்டியம்ல வந்த எபிட்டா லாஸ் வந்து உங்களுக்கு ஈவன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு கீ பாயிண்ட். அண்ட் இன்வெஸ்டர் பேட்டர்ன்ல நம்ம பார்த்தோம்னா ப்ரமோட்டர் வந்து அதே ஸ்டேக் ஹோல்டு பண்றாங்க. இவங்க எதுவுமே செல் பண்ணல. FIDS வந்து ஸ்டேக் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். இப்போ வந்து எக்ஸிகாம்னுடைய சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம மெஷர் பண்ணோம்னா ஒரு 60% மேலேயே ஃபாலோ ஆயிருக்கு. 62% ஃபால் இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் லோ நோக்கி தான் போயிட்டு இருக்கு. மேபி இதை நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த சப்போர்ட்லையும் கூட ஸ்டாக் நிற்காது. ஸோ இப்போ இருக்கிற லெவலே வந்து நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ஏர்னிங்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணதுனால போஸ்ட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 10% ஃபால் ஆச்சு. அண்ட் நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து 9% ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஃபால் ரொம்ப சிவியரா இருந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு சில அப்மூவ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த அப்மூவ்க்குலாம் பிரைமரி ரீசன் வந்து இந்த கம்பெனி பண்ண அக்விசிஷன் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக கம்பெனி நிறைய அக்விசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் ஜோனுன்ற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி வந்து இவங்க இவி சார்ஜஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா வந்து துபாய் சப்சிடரியோட வந்து இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட வந்து ஆர்விஎன்எலோட ஒரு ஆர்டர் ஒன்று வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டர் வின்ஸ் நிறைய இப்போ வந்துட்டு இருக்கு. அண்ட் கம்பெனி வந்து நிறைய ஸ்கேல் அப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியில் டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கு இன்னமும் 2-3 quarter ஆகலாம். ஸோ அதனால நீங்க வந்து ஆஸ் அ இன்வெஸ்டரா நீங்க இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் இன்னும் கூட ஃபால் ஆகலாம். ஸோ இப்போ 200 இருக்கு. மேபி ஒரு 150 லெவல் வரைக்கும் கூட இந்த நியர் டேர்ம் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு சாலிட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் சாலிட் பிசினஸ் இருக்கு இவங்க கிட்ட. ஸோ அக்விசிஷன் நிறைய பண்றாங்க. கம்பெனியோட லாங் டேர்ம் ஸ்கோப் ரொம்ப சாலிடா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது லாங் டேர்ம்ல இந்த கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல ரிவார்டு கொடுக்கலாம். பட் நியர் டேர்ம்ல இந்த ஸ்டாக் இன்னும் கூட ஃபால் ஆகலாம். ஸோ உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டாக் நீங்க ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. நாங்கள் டெலிகிராமோட கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். கம்யூனிட்டியில் வந்து எங்கள் ஸ்டாக் கண்டென்ட்ஸ், எங்கள் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் எங்கள் அந்த கம்யூனிட்டியில் மெம்பராகலாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினிங்லேயே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நாங்கள் டெலிகிராமில் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் தான், நாட் அ டைரக்ட் பை ஆர் செல் கால். இந்த வீடியோ ஓவர் டிஸ்பென்ஸ்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.